ரோமர் 12. ஓடக்கூடாது, பொறுமையாக. ரோமர் 12. சரி, எப்படி நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே போட்டுருவா போல அவன். சேர்ந்து படிப்போமா? அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரு சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால் நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றபடி சொல்ல கடவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லியும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக. தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்தில் ஒருவருக்கு ஒரு பட்சமாக இருங்கள். கனம் பண்ணுகிறதே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவிலே அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அந்நியரை உபசரிக்க நாடுங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களே ஆசீர்வதிங்கள். ஆசீர்வதிக்க வேண்டியதென்று சபியாதிருங்கள். சந்தோஷப்படுகளுடன் சந்தோஷப்படுங்கள். அழுகிறலுடன் அழுங்கள். ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவராயிருங்கள். மேட்டின்மையாய் சிந்தியாமல் தாழ்மையான இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாக யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கனைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்வதனால் அக்கினி தழலை அவன் மேல் குவிப்பாய். நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. ஹல்லேலூயா. அற்புதமான 21 வசனங்கள் இந்த புத்திமதிகளில் நம்ம அப்படியே பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம். 10 வசனம் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லை? அப்போது அந்த 10 வசனத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன ப்ரீஃப் கொடுத்துட்றேன் இந்த 10 வசனத்தை. அப்போது நீங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். என்ன ஆராதனை செய்யணுங்க? புத்தி உள்ள ஆராதனை செய்யணும். எது புத்தி உள்ள ஆராதனை அப்படின்னா, உங்கள் சரீரத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கறது. சொல்லுங்கள், சரீரத்தை. ஆமாம், ஆவி ஒரு சைடும் சரீரம் ஒரு சைடும் போகக்கூடாது, ஒரே நேர்கோட்டில் போகணும். ஆவி தேவனை பிரியப்படுத்துது, வாஞ்சியாக இருக்கிறது போல் உங்கள் சரீரமோ என்ன பண்ணணும்? ஆலயம்னா ஓடி ஓடி வரணும். தேவனுடைய காரணம்னா உடம்பு வணங்கணும். சொல்லுங்கள், தேவனுடைய காரியம்னா உடம்பு வணங்கணும். அப்போ சரீரத்தை எவ்வளோத்துக்கு எவ்வளவா பாவத்துக்கு விலக்கி நீதிக்கும் நியாயத்துக்கும் நன்மைக்கும் நம்ம தேவனுடைய காரியங்களுக்கும் சரண்டர் பண்ணுறோமோ, சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? சரண்டர் பண்ணணும், ஒப்பு கொடுக்கணும். இதை ஒப்பு கொடுக்க உங்கள் சரீரங்களை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்குறீங்க. புத்தி உள்ள ஆராதனை என்ன பண்ணுறீங்க? செய்ய ஆரம்பிக்கிறீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இந்த சரீரத்தை தரிகெட்டு போக விடக்கூடாது. சொல்லுங்கள், சில பேர் என்ன பண்ணுவாங்க? சரீரத்தை தரிகெட்டு போக என்ன பண்ணுவாங்க? விட்டு அடிமையாக என்ன பண்ணிவிடுவாங்க? மாறிடுவாங்க. நீங்களும் நானும் அப்படி இருக்கவே கூடாது. அதுக்கப்புறம் சரீரம் மாத்திரம் போதுமா அப்படின்னா, நம்முடைய எண்ணங்களும் அவசியம். யோசனையும் சிந்தனையும் தாட்ஸும் ரொம்ப ரொம்ப அவசியம்.
இந்த எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது எண்ணங்கள் எல்லாம் மறுரூபமாகணும். சொல்லுங்கள், எண்ணங்கள்லாம் என்ன பண்ணணும், மறுரூபமாகணும். அதாவது என்ன மறுரூபம்னா புதுசாகணும். என்னது மறுரூபம், என்ன பண்ணணும், புதுசாகணும். பழைய மாதிரி எண்ணத்தை வச்சுக்கின்னு புதிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, தேடவே ஒவ்வொரு நாளும் எண்ணங்களில் நம்ம ஒரு மாற்றம் வரணும். எண்ணத்தில் மாற்றம் வரும்போது தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், மாற்றம் வரவே முடியும். அதனால் எண்ணத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஆவி புதுசானா மட்டும் போதாது, எண்ணமும் புதுசாகணும். ஏன்னா அந்த எண்ணம் தான் வந்து ஆத்துமா சிந்தனை. இது எந்த அளவுக்கு எண்ணம் புதுதாகுதோ அந்த அளவுக்கு வாழும். சரீரம் எந்த அளவுக்கு வாழுதோ, எண்ணங்கள் எந்த அளவுக்கு வாழுதோ, ஆத்துமா எந்த அளவுக்கு வாழுதோ, அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும், சரீரப்பிரகாரமான வாழ்க்கையை வாழ முடியும். அதுவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எண்றதை குறித்து இந்த எண்ணத்தில் வந்து என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சி எண்ணக்கூடாது, பெருமையாக எண்ணக்கூடாது, அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப நம்மளை குறித்து நாமே பெருசாக என்ன பண்ணக்கூடாது, பார்க்கவே கூடாது. எப்படி தான் எண்ணணும் அப்படின்னா, விசுவாச அளவின்படி எண்ணுங்க. கர்த்தர் என்ன விசுவாசிக்க சொல்கிறாரோ எந்த விசுவாசத்தின் அளவின்படியாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், எண்ணம் உள்ளவர்களாக நீங்கள் என்ன பண்ணணும், காணப்படணும். அதுக்கப்புறம் 4-5 என்ன பண்ணோம், இந்த சரீரத்தை என்ன பண்ணோம், நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரமாக தனித்தனி அவயமாக இருக்கிறோம். சொல்லுங்கள், எல்லாரும் என்ன பண்ணுறங்க, நீங்கள் யாருங்க, கிறிஸ்துவினுடைய சரீரம். நீங்கள் உங்களுக்குரியவர்கள் அல்ல, உங்கள் சரீரம் கர்த்தருக்குரியது, கர்த்தரும் உங்களுக்கு உரியவர். நீங்கள் நினச்சிக்கிறீங்க, இது ஏன் சரீரம், ஏன் உடம்பு, ஏன் கை, ஏன் கால், நான் என்ன ஒன்றா பண்ணிப்பேன், நீ என்னை வந்து கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாது, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த சரீரத்தை யார் கொடுத்தாருங்க, கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த சரீரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறபடினால இந்த சரீரத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ண வேண்டும், எல்லாம் ஒருவருக்கு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கணும். சொல்லுங்கள், ஒருவருக்கு ஒரு என்ன பண்ணோம், ஒற்றுமை. சபையானதும் சரி, குடும்பத்திலையும் சரி, ஒரு நிறுவனத்திலும் சரி, ஒற்றுமை இருந்தால் தான் அங்கே ஆசீர்வாதம் இருக்க முடியும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நம்ம எல்லாம் தனித்தனி அவயமாக இருக்கிறோம், ஆனால் ஒற்றுமையாக இருக்கணும். சொல்லுங்கள், ஒற்றுமையாக என்ன பண்ணோம், இருக்கணும். நம்ம எல்லாரும் தன்னைத்தானே நான் பெரியவன், நீ பெரியவன், நீ சின்னவன், அமையற்பம், அற்பம் அப்படிலாம் பார்க்கவே கூடாது. அப்படி இருக்கும்போது தான் சபை வளரும். அப்படி இருக்கும்போது தான் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ஆவியின் வரங்கள் 9. சொல்லுங்கள், ஆவியின் வரங்கள், பரிசுத்தாவின் வரங்கள் 9ன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரத்தில் வரங்களை கொடுத்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தோன்னா ஆண்டவர் உங்களுக்கு வரத்தை கொடுக்குறார். சொல்லுங்கள், என்ன பண்ணுறாரு, வரத்தை கொடுத்துருக்கிறார். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லும் வரும்போது என்ன பண்ணோம், நீங்கள் வந்து எந்த விதத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லணும் அப்படின்னா, விசுவாச பிரமாணத்தின்படி தான் என்ன பண்ணோம், தீர்க்க தரிசனம். எனக்கு தீர்க்க தரிசனம் வரங்குது அப்படி இப்படின்னு அடித்து விட்டு போகக்கூடாது. தீர்க்க தரிசனம் வரம் இருக்கும், விசுவாச பிரமாணத்தின்படி என்ன பண்ணணும், சொல்லணும். அதை கேட்கும்போது அடுத்தவங்களுக்கு விசுவாசம் வரணும். சொல்லுங்கள், அது கேட்கும்போது அடுத்தவங்களுக்கு விசுவாசம் வரணும். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம ஊழியம் செய்கிற கிருபை ஆண்டவர் கொடுத்துருப்பார். சரீரத்தில் நமக்கு ஊழியம் செய்கிறது, கர்த்தருக்கண்டி ஏதாவது ஒன்று செய்யும்படியாக நமக்கு தாளாந்தை கொடுத்துக்கிறாரு. அந்த தாளாந்தை என்ன பண்ண வேண்டும், பயன்படுத்தி ஊழியம் செய்யணும். அதில் போதிக்கிற கிருபையை கொடுத்துருப்பார், போதிக்கணும். சில பேருக்கு நல்லா புத்தி சொல்லுவாங்க, நல்லா என்ன பண்ணுவாங்க, புத்தி, ஏன்பா இப்படி இருக்கிற, இப்படிலாம் இருந்தால் சரி வராதுப்பா, கொஞ்சம் நம்மளை மாற்றிக்கலாமே, நைஸாக அழகாக புத்திமதி சொல்லுவாங்க. அந்த புத்திமதிகளை சாந்தமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வரத்தை உடையவங்களாக இருக்கிறாங்க. அது புத்தி சொல்லுதல் என்ன பண்ண தரித்து. சில பேர் வந்து ஆண்டவர் வந்து கொடுக்கும்படியாக கரங்களை வச்சுருப்பார். அவங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து அவங்களுடைய வேலையே என்ன அப்படின்னா, தேவனுடைய நாமத்துக்கென்று ஊழியத்துக்கென்று உதார்த்தமாய் கொடுக்கும்படியாக அவங்கள ஆசீர்வதிப்பார். அப்போ அவங்க எப்படி பண்ணால் வஞ்சனை இல்லாமல் என்ன பண்ணணும், கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு முதலாளி, உலக பிரகாரமாக நிறுவனம் நடத்துகிறவங்கள முதலாளி. அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் இருக்கிற முதலாளி. அப்போ முதலாளி எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்கணும், பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். தன் வேலையில் அசதியாக இருக்கக்கூடாது. அதில் வந்து என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையாக என்ன பண்ணணும், இருக்கணும். இருந்தால் அதை தான் நாங்கள் வந்து இந்த பிஸ்னஸ்மேன் மீட்டிங்கில் சொல்கிறோம். ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த அளவுக்கு அலாட்டாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கணும், அந்த இதில் வந்து ரொம்ப எக்ஸலன்சியாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவங்க பெரிய சக்ஸஸை என்ன பண்ண முடியும், பெற முடியும் அப்படின்னு சொல்கிறோம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வந்து இந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா, அன்பு வந்து சும்மா வாய் அளவில் இல்லை, அது உதடு அளவில் இல்லை,
அன்பு வந்து என்ன பண்ண, மாய்மாலம் பண்ணாத. அன்பு வந்து அன்பு போல் நடிக்க சொல்ல, அன்பை காட்ட சொல்கிறார். நம்ம சொல்லுவோம் சில நேரத்தில், ஓ போயா, உன் நடிப்பெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா, அன்பு இருக்கிற மாதிரி நடிக்காதயா. எத்தனை பேர் சொல்கிறோம், சில நேரத்தில் கோவம் வந்துடும். என்ன வாங்கி வரணுமா, என்ன வாங்கி வரணுமா அப்படி கேட்டுனே இருப்பாங்க. கேட்டால் போதாது, எத்தனை முறை தான் கேட்போம். ஒரு முறையாவது வாங்கின்னு வந்துட்டு என்ன பண்ணலாம், கொடுக்க. சில பேர் வாயிலே வடை சுடுவான். சில பேர் என்ன பண்ணுவான், வாயிலே வடை சுடுவான். இவனெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அது அன்பு நிற்கிற மாதிரி நடிக்க சொல்ல. நடிக்க திலகமாக இருக்கக்கூடாது. அன்பு வந்து உள்ளத்துலேருந்து ஆவியிலேருந்து வெளியே வரணும். சொல்லுங்கள், அன்பு வந்து என்ன பண்ணணும், உள்ளத்துலேருந்து ஆவியிலேருந்து வெளியே வரணும். நீங்கள் அன்பை கொடுத்து பாருங்கள், அது வந்து அம்மிக்கு குளிக்கு திருப்பி வந்துடும் உங்களுக்கு. எத்தனை பேருக்கு விளங்குது? நீங்கள் நேசித்து பாருங்கள், நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்கள், அது எல்லாம் அப்படியே திரும்பி வரும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், சரியா? அதுக்கப்புறம் தீமையை வெறுச்சிருங்க. சொல்லுங்கள், தீமையை என்ன பண்ணுங்க, வெறுத்துடுங்க. எப்போதுமே தீமைகளை வந்து கிட்டே நிற்காதீங்க, அதை வந்து ஒரு ஹேட் பண்ணுங்க. தீமை செய்யறதுக்கு என்ன பண்ணுங்க, வெயிட் பண்ணு, அது வெறுத்துங்க. எப்போ நீங்கள் தீமையை வெறுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பயே நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சொன்ன சகோதர சிநேகத்தில் எல்லாரும் நம்ம ரத்த சம்பந்தமான சகோதரர் தான் இருக்கிறாங்க. அதே மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சிநேகர்களெலாம் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். அப்போ வந்து நம்ம ஒவ்வொருக்கு ஒரு என்ன பண்ணோம், பட்சமாக இருக்கணும், கனம் பண்ணுகிறவளா என்ன பண்ண வேண்டும் இருக்கணும். இன்றைக்கி 11-12 முடிஞ்சால் பார்ப்போம். அசதியாக இராமல் ஜாக்கிரதையாய் இருங்கள், ஆவியிலே அனலாக இருங்கள், கர்த்தருக்கு பாருங்கள். சில நேரத்தில் வந்து அசதி, சொல்லுங்கள் அசதி. அசதி என்றால் சரீரத்திலே உண்டாகிற ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம சரீரத்தில் தான் இருக்கோம். அசதி வரமா, வரும். வராதுன்னா என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. கோட்டுவா வரும், தூக்கம் வரும், களைப்பு வரும், மனுஷனுக்கு எல்லாத்தும் ஒரு டிப்ரெஷன் வரும். அதெல்லாம் வராமல் இருக்காது. ஆனால் அது தொடர்ந்து நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சரி, ஒரு ட்ரிப் ஒரு இடத்துல போய் உட்கார வச்சுக்கிங்களேன். ஒருத்தர் டீச்சர் இருக்கிறாங்க ஸ்கூலில். ஒரு ட்ரிப்பு கோட்டுவா ஓட்டலாம். என்னம்மா கோட்டுவா, தூங்கலையா, அதான் கோட்டுவா ஓட்டேன். சரி, திருப்பி பாடம் எடுக்க சொல்ல 10 ட்ரிப்பு கோட்டுவா ஓட்டான்னு சொல்லுங்க. போய் முகத்தை கழினுவான்னு சொல்லுவாங்க. போய் என்ன பண்ணுவாங்க, முகத்தை போயிட்டு கழுவிட்டு வான்னுவாங்க. அப்போ கோட்டுவா விட்டான்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல இருக்கிற டீச்சருக்கு பாடம் எடுக்க என்ன பண்ணாது, உன்னை பார்த்தா பக்கத்தில் இருக்கலாம் எல்லாம் கோட்டு ஓடுவாங்க, உன்னை பார்த்தா பக்கத்தில் இருக்கலாம் என்ன பண்ணுவாங்க, தூங்குவாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அது மேற்கொள்ள சொல்லுவாங்க. கவனிங்க. அப்போது ஒரு மனுஷனுக்கு சரீர பிரகாரமாக அசதி இருக்கமானா இருக்கும், இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. மனதளவிலையும் சரீரத்தளவிலையும் டயர்ட்னஸ்ஸு இதெல்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னா நம்ம சரீரத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் எப்போதுமே நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. சொல்லுங்க, எப்போதுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. ஏன், சோம்பேறித்தனம். அசதி வந்து சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துடும். சொல்லுங்கள், அசதி வந்து என்ன பண்ணாங்க, நிறைய நேரத்தில் சோம்பேறித்தனத்தை கொண்டு வந்துடும். சோம்பேறித்தனம் என்ன தரமா கொண்டு வந்துடும், தரித்திரத்தை கொண்டு வந்துடும், தூக்கத்தை கொண்டு வந்துடும். சொல்லுங்கள், தரித்திரத்தையும் தூக்கத்தையும் என்ன பண்ணோம், தூக்கம் தரித்திரம் இதெல்லாத்தையும் என்ன பண்ணோம், கொண்டு வந்துடும். அதனால தான் சொல்கிறாரு, இங்கே எப்போதுமே நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. ஒரு வேலையை ஒன்று கொடுத்தோம்னா அதில் சுறுசுறுப்பாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்கிறது? ஏதோ ஒன்று அவன் கடக்கிறான் ஆடி ஒரு அசட்டை, அது பார்த்துக்கலாம். ஒருத்தருக்கு ஒரு வேலையை ஒரு முறை சொன்னால் செய்ய மாட்டாங்க, 10 முறை சொன்னால் தான் செய்வாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? இதெல்லாம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லுவீங்க, அன்றாட சொல்லுவீங்க. ஆனாலும் அந்த பிள்ளைங்க வந்து கேட்காது அப்படின்னும். ஏன் காது கேட்காது, செவிட்டு காதா இல்லை கேட்காதா காதா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார் எப்போதுமே, காது உள்ளவன் கேட்க கடவன். சொல்லுங்கள், காது உள்ளவன் கேட்க கடவன்றார். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் உறுதியாக பார்க்கணும், அசதி என்பதை எடுத்து போட்டுருங்க உங்கள் வாழ்க்கையில். அசதி இருக்கத்தான் செய்யும். சில நேரத்தை பாருங்கள், வெளியில் நம்ம போயிட்டு வருவோம், போயிட்டு வந்தோன்னோ வெயில் டயார்டு, வேர்வை டயார்டு, களைப்பு இருக்குது. வந்தோன்னா அப்பாடா அப்படியே உக்காரும், கொஞ்சம் டயர்டாகுதுப்பா, ஒரு டீயை ஒன்று போடுப்பா, டீயை ஒன்று போடுப்பா, ஒரு டீயை ஒன்று சாப்பிட்டு என்ன பண்ண, டக்குன்னு ஊழியத்துக்கு கிளம்புறதுக்கு ஒரு டீயை ஒன்று போட்டு டீயை சாப்பிடுவோம். சரி, முகத்தை கழுவோம், கிளம்பு டக்குன்னு. அப்போ வந்து அந்த அசதி எப்படி என்ன பண்ணுறோம், ஒரு டீயை ஒன்று சாப்பிட்டுட்டு ஒரு முகத்தை ஒன்று கழுவுனோன்னா நம்ம என்ன பண்ணுது, உடனே உற்சாகம் வந்து திருப்பி என்ன பண்ணுவோம், எழுந்து ஓட ஆரம்பிச்சிருவோம். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போது
அசதியாக இருக்குது அப்படியே இருந்துட்டோம்னா நம்மளால் ப்ரோக்ரெசிவாகவே இருக்க முடியாது. ஊழியத்திலையும் சரி, வேலையிலையும் சரி, என்னத்திலையும் காரியம், எல்லா காரியத்திலும் அசதியாக இருக்கிறவனுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஸ்லோப்பாக இது. அப்படியே ஒரு பாத்திரம் தொலை கூட சில பேர் என்னமோ யோசனை பண்ண அப்படின்வாங்க. பாத்திரத்துக்கு கூட வலிக்காது, அப்புறம் எங்கே அழுக்கு போவோம். நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுடைய வேலையில் அசதியை விடுங்க. சுறுசுறுப்பு உள்ளவன் கைகளோ செல்வத்தை என்ன பண்ணுங்க, எறும்பு போல இருக்கணும். சுறுசுறுன்னு ஒரு வேலையில் விட்டால் சுறுசுறுன்னு இருக்க கூட நீ வா பண்ணுவான். சோம்பேறித்தனமாக அசதியாகுது, சும்மா தப்பு பண்ணுறோன்னே பார்த்துக்கலாம்ப்பா உனக்கு வேலை இந்த தேவைன்னா நான் கூப்பிட்றேன்னு சொல்லி அமுச்சு விட்ருவாங்க. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. அப்போது வேலையானாலும் சரி, ஊழியமானாலும் சரி, குடும்பமானாலும் சரி, படிப்பானாலும் சரி, தொழிலானாலும் சரி, எல்லாவற்றிலும் மனுஷனுக்கு அசதி இருக்கமானா இருக்கும். ஆனால் எப்போதுமே அசதியாக இருக்கக்கூடாது. எப்போதுமே என்ன பண்ணக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் அப்படின்னா, அசதியாக இராமல் சுறுசுறுப்பாக இருக்கணும். சொல்லுங்கள், அசதியாக இராமல் என்ன பண்ணணும், சுறுசுறுப்பாக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எத்தனை பேர் அப்படி இருக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சரீரத்தில் தான் இருக்கிறோம். நான் சொல்கிறேன், சில நேரத்தில் உங்களை எல்லாம் டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ணுவாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால் நீங்கள் டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகக்கூடாது. பார்க்குறவெல்லாம் உன்னை டிஸ்கரேஜ்மெண்ட் பண்ண, இது சோம்பேறிப்பா, இது ஒன்றுத்துக்கு உதவாதுப்பா, இது தர்தில்லப்பா, இது லாக்கி இல்லைப்பா, நிறைய கேட்பீங்க. இப்படி கேட்டாலே சில பேர் பீஸ் போன மாதிரி ஆகிடுவோம். பரவாயில்ல இருக்கட்டும், நான் அப்படி சொன்னால் என்ன பற்றியா சொல்கிற சோம்பேறின்னு, என்ன பற்றியா சொல்கிற, எப்படி பாரு எப்படி அப்படின்னு சொல்லி இன்னும் என்ன பண்ணோம், டக்குன்னு எழும்பணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நடிகர் சொன்னார், ஒரு படத்தில் விழுந்துட்டாராம். அடுத்த படத்தில் அவர் வெற்றி பெற்றுன்னு அவர் சொல்கிறாரு, நான் யானை இல்லை, நான் குதிரைன்னாரு. என்ன சொன்னார்? யானை கீழே விழுந்தா ஏற்றிக்காது இஷ்டம், குதிரை டக்குன்னு என்ன பண்ணமா, ஏஞ்சி ஓடிடுமா. எத்தனை பேருக்கு விளங்குது? இப்போ சறுக்கல் என்பது பரவாயில்ல இருக்கட்டும், சில நேரத்தில் இருக்கலாம். ஆனால் அதுவே நம்முடைய மாமூலாக ஆகிடக்கூடாது, அதுவே நம்முடைய பழக்கமாக ஆகிடக்கூடாது, அதுலேயே நம்ம தங்கிடக்கூடாது. எல்லா காரியத்திலையும் அசதியையும் சோர்வையும் சோம்பேறித்தனத்தையும் என்னதுங்க இதெல்லாம் எடுத்து போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை மேற்கொள்ளுங்க. நான் சொல்கிறேன், வெற்றி உங்கள் பக்கத்தில் வந்துடும். உங்களை எல்லாம் நம்புவான், இவன் எஸ் இவன் கரெக்டான ஆள்ப்பா, இவன் சொல்லுங்கள், எல்லாம் என்ன பண்ணுவான், கரெக்டாக ஆளுப்பா. அவனை தேடி எல்லாம் பதவியும் வரும், அவனை தேடி எல்லா ஆசீர்வாதமும் வரும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ என்ன பண்ணணும், அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். சொல்லுங்கள், ஜாக்கிரதையாக இருக்கணும், அலாட்டாக இருக்கணும், கண்ணில் எண்ணெயை விட்டுன்னு இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். திருடன் எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது, பிரச்சனை எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது, பிசாசு எந்த நேரத்தில் வருவான்னு தெரியாது. பலவிதமாக நம்மளை கவுக்கணும், பலவிதமாக நம்மளை என்ன பண்ணணும், வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி எதிராளி பிசாசு என்ன பண்ணுவான், சுற்றின்னு திரிஞ்சுன்னு தான் இருக்கிறான். எங்கே போனாலும் பாலிடிக்ஸ் இருக்கும், எங்கே போனாலும் பிரச்சனை இருக்கும். ஐயோ அங்கே பிரச்சனை இருக்குதுங்க, அங்கே பாலிடிக்ஸ் இருக்குதுங்க, அங்கே தொல்லை இருக்குதுங்க, நான் போகலான்னு சொல்லிட்டு ஓட்டுவியா? நீ வேலை செய்கிற இடத்துல போனாலும் 4 பேர் பாராட்டுவான், 8 பேர் என்ன பண்ணுவான், தூத்துவான். 8 பேர் எப்போ என்ன பண்ணலாம், இவனை காலவாரி விடலான்னா இருப்பான். இல்லைங்க அவங்க ரொம்ப எதிர்ப்புங்க, அங்கே இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க, நான் பண்ணலைங்க, அப்படிலாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே. நிறைய பாருங்க, இந்த காலேஜில் போயிட்டு ரேக்கிங்காக நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. எத்தனை பேர் தெரியும்? அவங்களாம் கொஞ்சம் பெரிய ஒரு கோழத்தனம், ஒரு எதையும் என்ன பண்ணுறதில்ல, ஒரு எதிர்ப்பையும் ஒரு காரியத்தையும் என்ன பண்ணுறதில்ல, சமாளிக்கிறது கிடையாது. குவிட் பண்ணிக்கிறாங்க, முடிவை எடுத்து தெரிஞ்சிருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண, காலேஜ் போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், இங்கேருந்து ஒரு இடத்துல ஒரு மாறுவீங்க, ஸ்கூல்லேருந்து ஒரு இடத்துல மாறுவீங்க, இல்லை மாற்றம் இருக்கும். அந்த இடத்துல போனால் இங்கே இருக்கிற சூழ்நிலை அங்கே இருக்காது, வேறு மாதிரி சூழ்நிலை இருக்கும். அப்போ என்ன பண்ண போகிறீங்க, வேலையானாலும் வியாபாரமானாலும் எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம். அங்கே ஒரு இடத்துல மாறும்போது அங்கே பலவிதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் ஜாக்கிரதையாக இருப்பீங்கன்னா எல்லாத்தையும் ஜெயிச்சிருவீங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவம் எப்படி இருக்கக்கூடாது, அசதியாக இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏப்பா எல்லாத்துலையும் அலாட்டாகிறான்ப்பா,
எல்லாத்துலையும் கரெக்டாக இருக்கிறான்பா, ரொம்ப தெளிவாக இருக்கிறான்பா, ரொம்ப கரெக்டாக இருக்கிறான்பா அப்படின்னு உங்களை குறித்து பேர் எடுக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு போகிறோம், இந்தந்த கேள்வியெல்லாம் வரும், இந்தந்த காரியங்கள்லாம் கேட்பாங்கன்னா அது முன்னாடியே என்ன பண்ணணும், அதை ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தர் கேட்டோன்னா அப்போ தான் எடுப்பான், கேட்டோன்னா அப்போ தான் ஓடுவான். கடாயை வச்சுட்டு எண்ணெயை தேடுற மாதிரி. அடன்னா அப்புறம் எங்கடா எண்ணெய் பார்த்தோன்னா அப்புறம் வந்து என்னதுங்க, கடுகு போட்டு கடுகு ஓடுது. 10 ட்ரிப் இப்படி ஓடி ஓடி வந்தால் உப்புமா என்ன இருக்கும், வேறு மாதிரி தான் இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதுண்ணா சார்? ஒரு உப்புமா செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு முதலே எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வை பற்ற வைக்க தேர்றது கிடையாது. ஸ்டவ்வை பற்ற வச்சு காயிற பிறகு தான் ஐயோ எண்ணெய் இல்லைன்னு தெரியும் சில பேருக்கு. ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் என்னதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்பப்போ ஓடிக்கின்னு வந்துக்கின்னு பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இன்னும் அவ்வளோதான்ப்பா உனக்கு தெரியுது. சில பேர் ஒரு சமைக்கணுன்னால எல்லாத்தையும் கரெக்டாக முதல்ல எடுத்து வச்சுக்கின்னு டக்குன்னு பண்ணுவான். ஏன், தீ வேஸ்ட் ஆகாது, கேஸ் என்ன பண்ணாது, வேஸ்ட் ஆகவே ஆகாது. காயெல்லாம் கூட கரெக்டாக கட் பண்ணி வச்சுருப்பான். சில பேர் வச்சுட்டு அது என்ன இப்போ டக்குன்னு கட் பண்ணலான்னு விளங்குறவங்களாம் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அப்போ வந்து ஜாக்கிரதையே நீங்கள் வச்சுருக்கணும், அசதிக்கு இங்கே இடம் கொடுக்கவே கூடாது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சொல்லுது ஆவியிலே அனலா இருங்கள். சொல்லுங்கள், ஆவியிலே அனலா இருங்கள். ஹல்லேலூயா. சரீர பிரகாரமாகவும் மனுஷனுக்கு ஜில்லுன்னு ஆகக்கூடாது. ஒரு அளவுக்கு மேலே சரீரம் என்ன பண்ணக்கூடாது, ஜில்லுன்னு ஆகக்கூடாது. தொட்டு தொட்டு பார்ப்பான், என்னடா சரீரம் ஜில்லுன்னு ஆயிடுச்சே அப்படின்வாங்க. அதே மாதிரி அனல் இருக்கணும். ஆவியில் என்ன இருக்கணுங்க, குளிர்ந்து வெது வெதுப்பாக என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. வெது வெதுப்பாக பண்ணால் வாந்தி பண்ணுவேன்னு சொல்கிறார். எப்படி இருக்கணுமா அப்படின்னா அனலாக இருக்கணும். சொல்லுங்கள், ஆவியில் என்ன பண்ணாங்க, அனலாக இருக்கணும். நீங்கள் பாருங்கள், எப்போ வந்து சாதம் அந்த அனலை ஏற்றும் போது தான் என்ன பண்ணுது, அரிசி சாதமாய் மாறும். ஒரு அனல் தான் என்ன பண்ணுது, எல்லாவற்றையும் மாற்றத்தை கொண்டு வரும். குளிர்ந்து போயிருந்தால் ஒன்றுமே என்ன பண்ணாது, நடக்கவே நடக்காது. பாருங்கள், ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன் வச்சு குளிர்ந்து போனால் அது அப்படியே இருக்கும். அது இல்லை என்ன பண்ணாது, மாற்றமே இருக்காது. ஆனால் ஸ்டவ்வில் வச்சு அனல் ஏற்றினா அது என்ன பண்ணாங்க, மாறும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அதே போல் உங்கள் ஆவியில் மாற்றம் வேணும் என்றால் நீங்கள் அனலாக இருக்கணும். ஆவி வந்து குளிர்ந்து போய் இருக்கக்கூடாது. சொல்லுங்கள், ஆவி வந்து என்ன பண்ணணும், ஐஸ் கட்டி மாதிரி குளிர்ந்து போய் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. உங்கள் ஆவி வந்து என்ன பண்ணணும், அனலாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. என்ன பண்ணாங்க, அனலாய் இருக்க வேண்டும். அனல் என்றால் ஒரு ஆவிக்குரிய ஒரு என்ன வந்து ஒரு என்னது, ஒரு அவேர்னஸ், ஒரு ஆவிக்குரிய ஒரு விழிப்பு, ஒரு ஆவிக்குரிய என்னது, ஒரு தேடுதல். சில பேர்லாம் என்ன வீட்டில் புருஷனாவது இந்த ஆவிக்குரிய காரியங்களும் ஒரு அனல் இருக்கணும், இல்லை பெண் ஜாதியாவது இருக்கணும், இல்லை பிள்ளைங்களாவது இருக்கணும். மூணும் சரி இல்லைன்னா அவ்வளோதான். அப்படியே அந்த மாதிரி வீட்டில் நிறைய நான் போயிருக்கிறேன் பாருங்கள். போய் பார்த்தாலே வச்சுக்க நல்லா தெரியும், ப்ரெசன்ஸே சரி இருக்காது. ஏதாவது பிரச்சனை அவங்க போனால் வந்து அவங்க இருக்கிறது வெயிட்டெல்லாம் நம்ம விதத்தில் ஏற்றி விட்டுருவாங்க. அவங்கள அவளை பற்றி கொலை சொல்லுவாங்க, இவங்கள பற்றி கொலை சொல்லுவாங்க. சொன்னாலே நமக்கு சைன்னும். எத்தனை பேருக்கு பார்த்தாலே தெரியாங்க, ப்ரெசன்ஸே என்ன பண்ணாது, சரியே இருக்காது, எல்லாம் தாறுமாறாக இருக்கும். நீங்கள் ஆவியில் அனலாக இல்லாதவங்க வீட்டில் கூட போய் பாருங்களாங்க, வீடு கூட சுத்தமாக வச்சுக்க மாட்டாங்க. என்னதுங்க, வீட்டை கூட சுத்தமாக என்ன பண்ண மாட்டாங்க, வச்சுக்க மாட்டாங்க. அப்போ வீடு கூட சுத்தமாக வைக்க முடியாது. ஏங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் தேவனுடைய காரியங்களில் அவன் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அவேர்னஸாக, ஒரு ஜாக்கிரதையாக, தேவனை தேடுன்ற வாஞ்ச, தேவன் மேலே ஒரு பற்று, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை, ஒரு ஜெபம், ஒரு வேத வசன வாசிப்பு, ஒரு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகணுன்ற ஒரு வாஞ்ச சுறுசுறுன்னு நம்ம இருக்கணும். பாசு நம்ம பாடினே இருப்பார்ப்பா, மெதுவாக போகலாம்ப்பா, இருக்கட்டும், போயிட்டு வந்தால் போதான், அப்படிலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு பெரிய அந்த அந்த ஆவிக்குரிய அனல் வந்து தேவனுடைய காரியங்களை என்ன பண்ணோமா, வாஞ்சையோடு தாகத்தோடு என்ன பண்ணோமா, ஓடி 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 தேடுமா. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. நான் பாருங்கள், நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் பாருங்களேன், அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்தோன்னா பட கட கடன்னு ஓடி வருதில் இருப்பான் பாருங்கள் தேவனுடைய காரியங்களில். அது கர்த்தர் கொடுத்த கிருபை.
இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். தேவனுடைய காரியங்களில் நம்ம ப்ரையாரிட்டியும் சரி, இந்த காரியத்தை சரி, எந்த அளவுக்கு முக்கியத்தை கொடுக்குறோமோ எல்லாமே ஒழுங்காக மாறும். நீங்கள் பார்க்கலாம், இயேசு சொல்கிறார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை என்ன பண்ணுறது, தெரிந்து கொள்ளுது. அதுதான் ஆவியில் அனலாக இருக்கிறது. சொல்லுங்கள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுது. இயேசு சொல்கிறார், புத்தி உள்ளவர்களாக இருங்க அப்படின்றார். புத்தி இல்லாதவர்களாக என்ன பண்ணாதீங்க, இருங்க. இயேசுவே சொல்கிறாரு, என்ன பண்ணாங்க, விழித்திருங்கள் அப்படின்றார். 1 மணி நேரமாவது என்னிடத்துல என்ன பண்ணக்கூடாது, விழிப்பாக இருக்கக்கூடாதா அப்படின்றார். இதெல்லாம் என்னதுங்க, ஆவிக்குரிய அனலை குறித்து பேசுது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். விசுவாசமாக இருங்க அப்படின்றாரு. சொல்லுங்கள், விசுவாசமாய் இருங்க. இது ஆவிக்குரிய அனலை குறித்து பேசுது. அவிசுவாசமாக இருக்காதீங்க அப்படின்னா என்னது, அவங்க வந்து ஆவியில் அனலாக இல்லைன்னு அர்த்தம். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நிறைய காரியங்கள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய காரியங்களில் நீங்கள் ஆவியிலே அனலாக இருந்தால் தான் சரியாக இருக்க முடியும். நீங்களும் சரியாக இருப்பீங்க, அடுத்தவங்களையும் சரியாக மாற்றிடுவீங்க. உங்கள் பிள்ளைகளெல்லாம் ஈஸியாக மாற்றிடலாம். நீங்கள் ஆவியில் அனலாக இருந்து பாருங்கள். அந்த பிள்ளைகளுக்காக ஜாம் பண்ண ஒரு பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. சும்மா இருக்க மாட்டீங்க. 2 வசனம் வாசிங்க, 2 வசனத்தை சொல்லி கொடுப்பீங்க. அது உடனே அது மாற்றத்தை உண்டாக்கும். தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய அந்த ப்ரேயர் அந்த பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்தும் போது நீங்கள் எதிர்பார்க்குற மாற்றத்தை அந்த பிள்ளைகளுக்கு வரும். வராமல் என்ன பண்ணாது, போகவே போகாது. அதுதான் ஆவிக்குரிய அனலாக இருக்கிறது. சொல்லுங்கள், ஆவிக்குரிய அனலாக இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருக்கு சொல்லுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக வீட்டுக்காருக்கு ஊழியம் செய்கிறோம், அம்மா அப்பாவுக்கு ஊழியம் செய்கிறோம், பிள்ளைகளுக்கு ஊழியம் செய்கிறோமா இல்லையா? ஊழியம்னா என்னதுங்க, ஒரு வேலை, மினிஸ்ட்ரிஸ். எல்லாருக்கும் வேலை செய்கிறோம். முதலாளிக்கு என்ன பண்ணுறோம், அவனுக்கு 8 மணி நேரம் அவனுக்கிட்ட நம்ம வித்துடுறோம். அந்த 8 மணி நேரத்தில் அவனை பார்த்து நம்ம வேலை செய்வோம். வந்துட்டான்ப்பா, வேலை செய்வான். ஸ்டீவ் கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துட்டார் வேலை செய்வான். வேலையால் என்ன பண்ணுவான், முதலாளியை பார்த்தோன்னா என்ன சும்மா நினைக்க அப்படி செய்கிற மாதிரியாவது என்ன பண்ணுவான், நடிப்பான். ஏன்னா அவன் சம்பளம் கொடுக்குறான்ல. என்னப்பா பண்ணுறீங்க, வேலை செய். பேசினே இருப்பீங்களா, எப்போ வேலை? தோசை செய்கிறேன் சார். ஏன்னா அந்த 8 மணி நேரம் அவனுக்கு நம்ம விற்றுட்டோம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், வேலை செஞ்சு தான் ஆகணும். இதனால தான் சில பேர் என்ன பண்ணோம், எதுக்கு அந்த வேலை, பேசாமல் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தொழிலே என்னதுங்க, இந்த வேலையே போர். இது வந்து போர்லாம் சொல்ல, அந்த பெரிய இதுக்கு வரலன்னா நீங்கள் இருங்க. அந்த பெரிய பிஸ்னஸும் வியாபாரன்றது ஒரு பெரிய ஒரு கிருபை, அது ஒரு பெரிய கலை, அந்த ஒரு பெரிய முயற்சி, அது இருக்கிறவங்க தான் செய்ய முடியும். அது இல்லாத இல்லைங்க, நான் ஒருத்தர் கை கட்டி செய்ய விரும்பலைங்க, அதனால் நான் வெளியே வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கிறேங்க. அந்த விசுவாசம் வர வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல இருக்குதான் ஆயிடணும். எத்தனை பேருக்கு விலகுது நான் சொல்கிறது? ஒரு என்ன மற்றவங்ககிட்ட கை கட்டி வேலை செய்யாமல் நம்ம ஒரு 10 பேருக்கு கூட வேலை கொடுக்கணுன்னா அதுக்கு ஒரு பெரிய கமிட்மெண்ட் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய முயற்சி இருக்குது, அதுக்கு பெரிய ஒரு விசுவாசம் தேவை, அதுக்கு அத்தனை நம்பிக்கை தேவை, அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு செய்யணும். எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்படி இருந்தால் தான் செய்ய முடிய அந்த அபிஷேகமும் அந்த வரமும் அந்த கிருபையும் இல்லை, நான் என்ன பண்ணுறது, பேசாமல் சம்பளத்தை வாங்கி ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணுறது இருக்கிறது தான் நல்லது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? ஹல்லேலூயா. நான் எல்லாரையும் வந்து நீ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். அந்த கிருபை இருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், செய்யவே முடியும். கிருபை இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, செய்யவே முடியாது. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்கிறது? அப்போது அதே மாதிரி மனுஷனுக்கு எப்படி வேலை செய்கிறேன், குடும்பத்துக்கு வேலை செய்கிறேன், பிள்ளைகளுக்கு வேலை செய்கிறேன். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? பிள்ளையை பெற்றுக்குன்னா போதுமா? பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், பாடு எடுக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க, வேலை செய்கிறோம். அதே போல தான் கர்த்தருக்கும் வேலை செய்யணும். சொல்லுங்க, கர்த்தருக்கு என்ன பண்ணணும், வேலை செய்யணும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். பக்கம் சொல்லுங்க, கர்த்தருக்கு. சரிங்க, நான் சொல்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுதுன்னா, இல்லைப்பா சார் எனக்கு அந்த அழைக்கப்படலை, இல்லைப்பா சார் அந்த தெரிந்து எனக்கு இல்லைங்க, இல்லைப்பா சார் எனக்கு அந்த கிருபை இல்லைங்க அப்படின்னு எந்த ஒரு மனுஷனும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. கர்த்தர் வந்து உலக பிரகாரமாக வேலை செய்கிறதுக்கு ஒரு எஃபிஷியண்ட்டை வச்சுருக்கிற மாதிரி கர்த்தருக்கென்று வேலை செய்வதற்கு
ஏதோ ஒரு இடத்துல ஏதாவது ஒரு கிருபை இருக்கத்தான் செய்யும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அது இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ண முடியாது, சொல்லவே இயேசுவை பற்றி சொல்கிறது